Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு ஹாப்பி மதர்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மதர்ஸ் டே அன்னைக்கு மதர்ஸ் வந்து நான் விஷ் பண்ணோம் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக எல்லாருக்குமே விஷ் பண்றேன். ஓகே, அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னைக்கு சர்டிஃபிகேட் பிரகாரம் இன்னைக்கு தான் பர்த்டே. வருஷம் இதை சொல்லுவேன், இந்த வருஷமும் இதை சொல்றேன். ஓகேவா? இது வந்து என்னோட ஃபேக் பர்த்டே. ஒரிஜினல் பர்த்டே வந்து ஆல்ரெடி நான் வந்து எல்லாமே 10th கொண்டாடுவேன். உந்து எல்லாமே ஃபேக் தான்ப்பா. எது ஒரிஜினல்னு யாருக்குமே தெரியலப்பா. நீதான்ப்பா இப்படியே தான் என்ன பத்தி பேசுறேன். ஒரு நாள் கூட என்ன பெருமையா பேசாத. இதுல என்ன 3 இதுல பர்த்டே வச்சுட்டு டேட்டை வச்சுட்டு 3 பர்த்டே கொண்டாடுற. அப்புறம் நான் எப்படி உன்னை பெருமையா பேசுறது? நான் என்ன பண்றது? எனக்கு லக் இருக்குது, நான் கொண்டாடுறேன். அது அப்படி வருஷத்துல 2 தடவை நான் பர்த்டே கொண்டாடுறேன். நீ சொல்ற இப்படி நான் மாத்தி சொல்லிட்டா? நீ கேவலமா சொல்லுவ, தேவையாது. அந்த காலத்திலேயே திருட்டுத்தனம் பண்ணிக்கிறீங்க. பரவாயில்ல, 3 பர்த்டே ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு டேட்டை போட்டு 2. ஓகே, அதனால இன்னைக்கு 10வது மாதம் எப்ப பர்த்டே தெரியாது. ஓகே, அதனால நான் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்மித்தி பேபி நம்ம பார்க்கிறதுக்கு கிளம்பிட்டோம். இவங்க 2 பேரும் சிஎஸ்கே ஃபேன்ஸ், 2 பேரும் வெளியில போறாங்க. அவன் வந்து ஆர்சிபி ஃபேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 3 பேர் தான் போறோம். இவங்க 2 பேரும் வந்து ஜாயின்ட் ஆயிப்பாங்க. எங்க போறோம், என்ன பண்றோம் எல்லாத்தையும் இந்த vlog ஃபுல்லா பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படிங்கறத இந்த vlogல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு பேசினக்க லாஸ்ட் வீடியோல வந்துட்டு ஜெனி அவங்க கிளம்பி உள்ள வந்துட்டாங்க. வந்தவொடனே நம்ம அவங்கள இன்வைட் பண்ணி அதை பண்ணிட்டு இருந்தோம். அதனால அவங்க மிஸ்ஸுக்காக நான் ஒரு ஸ்பீச் வச்சுல இருந்தேன் கொடுக்கலான்ட்டு. அந்த ஸ்பீச் நான் பேசவே இல்லை. ஆக்சுவலா வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து நம்ம கூப்பிட்டோம் அப்படிங்கறது வந்து அவன் விருப்பப்பட்ட அவங்க மிஸ் வந்து அவளை ஜாலியா பழகிறதுனால அவன் இன்வைட் பண்ணியிருந்தான். அவங்களோட சிஸ்டர் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்றதுனால இன்வைட் பண்ணதை தாண்டி இன்வைட் பண்றது பெரிய விஷயம். ஆனா அதுல வந்து அவங்க ஃபேமிலியா வந்து கலந்துகிட்டது வந்து எங்களுக்குமே ஹாப்பியா இருந்தது. ஒரு மிஸ்ஸா இருந்து வந்து மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது வந்து பசங்களோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நின்று தான் அவங்க கேங்கா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல எங்களால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நான் எப்பயுமே அவங்க மிஸ் கூட பேசுவேன், ரெகுலரா பேசுவேன். நான் என்ன கம்ப்ளைண்ட் சொல்றதுனாலும் சரி, எதாவது கேட்கறதுனாலும் சரி, அவங்க தைரியமா கூப்பிட்டு பேசுவேன். அவங்களும் என்கிட்ட ஜாலியா பேசுவாங்க. இது இதுங்க இதெல்லாம் பண்றாங்க மௌலி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டையும் வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு வச்சிருவாங்க. அவங்க மிஸ்ஸுக்கு வந்து ஃபைனலா வந்து நானும் தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கிறேன். 4.5 வருஷம் என் பையனை வச்சு மேய்ச்சிருக்கிறாங்க, பெரிய விஷயம். அதனால ஓகே மிஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒரு காலேஜில் வந்து இவங்களை வந்து பார்த்துக்கிட்டது, கம்ப்ளைண்ட் பண்ணது, அப்புறம் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வந்து கேட்டுக்கிட்டது எல்லாம் அப்படின்னு தான். ஓகேவா? உங்க மிஸ்ஸை வந்து பெருமையா பாராட்டுறேன். ஒரு சாரி கொடுத்தேன், இந்த டைம் ஒரு அந்த சாரி மாமா புடிங்கி பீரோக்குள்ள வச்சாரு. மாதா சாரி புடிங்கி பீரோல வச்சாரு. அடுத்து இதுவும் பீரோக்குள்ள போயிடும். கட்டலாம். சரி, கட்டிட்டேன். ஆமா, அதான் அவங்க எல்லாருக்கும் வாங்கிட்டேன். உங்களுக்கு, மோனாக்கு, மம்மிக்கு, சாகர் 4 பேருக்கு வாங்கி வந்தேன். ஓகே, மதர்ஸ் டே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? ஆமா, நீதான் ஒண்ணும் தரல, இவன் தான் ஒண்ணும் தரல. நீதான் எனக்கு தரணும். அதுக்குதான் ஹாப்பி பர்த்டே சொல்லியாச்சுல்ல. ஆபீஷியல் பர்த்டேன்னு சொல்லி நீங்க மாட்டிக்க போறீங்க. இல்ல சர்டிபிகேட் பாரு, நீ தான் எனக்கு ஆபீஷியலா பர்த்டே. சர்டிபிகேட்னா இது புருஷனோ அப்படியே புள்ளையோ அப்படியே சொன்னே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி மதர்ஸ் டே. எவ்வளவு ஹாப்பி மதர் மரியாதை நான் வாங்கிட்டாங்க. வாங்க, உங்களுக்கு டைம் ஆச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு வா போலாம். பா, நீ ஒருத்தி தான்ப்பா லேட் பண்ணுகிற. அவன் ஆர்சிபி டிஷர்ட் மாட்டின்னு கிளம்பிட்டான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே கிளம்புறாங்க. ஃப்ரண்ட்ல போய் கார் எடுக்கணும். இறங்கி போய் கார் எடுத்துன்னு போகுது. பை 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 பை. இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி வாங்க போங்க. முட்டாளு விடலைனாலும். ஓகே, அடுத்தது நம்ம போறோம் ஸ்மித்தி வீட்டுக்கு. நம்ம அடுத்தது மேப் போடணும்லப்பா. கேஎஃப்சி வழியில நீ திரும்பணும்பா. கதையும் பேசி முடிச்சிட்டீங்களா? இன்னும் நிறைய இருக்குதா? நான் ஸ்டாப் நான்சென்ஸ் தான். அழகா வந்து ஸ்மித்தி பாப்பாவை பாத்துக்கிறா. நான் சொல்லிட்டேன் இங்க பேக் பண்ணி முடிச்சேன்னா அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டோம். ஏய், அங்கனாச்சும் உனக்கு வேலை கம்மியா இருக்கும். இங்க நிறைய பெருசுங்க. குழந்தைய பாத்துக்கிறது தான் சொல்றேன். குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அங்க போட்டி இருக்கும். நானும் பாப்பேன், அவளும் பாப்பா, நீயும் பாக்கலாம். இங்க வந்து போட்டி இருக்காது. எப்ப வேணா பாத்துப்பேன் நானு. நைட்டு கூட பாத்துப்பேன். என்ன அந்த நைட் நான் பாத்துக்கும் போது ஒரு 1 ஹவருக்கு ஒரு குட்டி பிரேக் எடுப்பேன். அவ்வளவுதான். அந்த பிரேக்ல நீங்க யாராச்சும் பாத்துக்கணும். எப்படி 1 ஹவர் ஒரு குட்டி பிரேக்.
இதே மாதிரி ஒன்று வாங்கிடலாம் 5 monthsல. அவ்வளவுதான். வாங்கிட்டா முடிஞ்சுச்சு. இது First tryல. எதுல ஃபர்ஸ்ட் ட்ரைல இருக்குதா? ஓகே ஓகே. இப்ப நைட் இதுல தான் தூங்க வைக்கிறீங்களா? நைட் பெட்ல போட்டா தூங்க மாட்டேங்கிறாங்க. அதனால இதுல. ஆனா இப்ப போடலாம். ஆனா ஏஞ்சிக்க மாட்டா. கொஞ்சம் ஒரு 6 மாசம்லாம் ஆயிடுச்சுன்னா பேபி 4 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது இருக்குல்ல சென்டர்ல கீழ அழுத்தனா பேபி நிக்கலாம். இந்த பெட் டவுன் இந்த கட் புரியுது. டவுன் பண்ணி. சோ அது வாக்கிங் ஸ்டேஜ் வரைக்கும் இது சேஃபா. திடீர்னு இறங்கிச்சுன்னா நம்ம தூங்கினும் போது அதுல இருந்து இது நம்ம அவுத்துக்குவோம். இது அவுத்துட்டு இது இருக்குல்ல இறக்கிடுவோம் இன்னும். புரியுது. அப்ப லாரன்னா லாரா வெளிய வர முடியாது. வெளில வர முடியாது. ஓகே சரி. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம ஒரு சிலதை கத்துக்கணும் வச்சுக்கணும். அழகா இல்லையா? அப்ப நான் அழகா இல்லையா? அழகா இல்லையா? என்ன பண்ற புடவலாம் இது வேற அழகு இல்ல பாக்கும்போது ஒரு சந்தோஷம் இல்ல. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறீங்களா இவள? ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல. ஓகே அதோட இப்பதானே பாக்குறேன். ஓகே ஹாய். நீ வீடியோல வந்தியா? ஹாய். நாங்களா இதோ வீடியோ எடுத்துன்னு இருக்கோம், பார்த்துன்னு இருக்கோம். சரி, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நாங்களாம் ஜாலியா என்ஜாய் பண்றோம். இங்க குழந்தைய காட்டு, நான் தலையை காட்டுனா நீ உன் பேக்க திருப்பி காட்டு. தெரியாது. ஓகே, பிராக்டிஸ் பண்ணிக்கிறியா நீ? இப்ப நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். நீதான் சொல்லி கொடுத்தா. மோனா இப்படி ஏன் தலை பின்னாடி ஓடுவாரு சித்தப்பா போல. ஆயா கூப்பிடுறாங்க. செல்லா நானா சேஸ்ல மோனா சீக்கிரமா only ladies names madam தனியா ஒரு பாக்ஸ் அப்ப நீங்க கடைசி வாடி காட்டு தடவை அப்ப நீங்க வயித்து தண்ணி பாத்தீங்கன்னா நாங்க உங்க தெரிஞ்சது என்ன யோ வெலோ உங்க பாக்ஸ் அள்ளி போறேன். இல்ல அதுக்கு ஆசைப்பட்டு ஜென்ஸ் எல்லாம் கன்சீவ் ஆகணும். ஐயோ எல்லாம் வெளில வாங்க. பாய் எல்லாருக்கும் டாடா. பா அவன் பாருப்பா கிரிக்கெட் பார்த்துனே உட்காந்துக்கிறான்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கதான் நாங்க கிளம்பி வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். எல்லாருமே இருட்டுல நாங்க அப்படிதான் தெரியுவோம். இருட்டுல அப்படிதான் தெரியும் நான் சொல்லுவேன். ஓகே, நாங்க இப்ப வெளிச்சத்துல நல்லா தெரியும். வீட்டுக்கு கிளம்பி போயின்னு இருக்கோம். வெற்றிகரமா நம்ம கார் வந்துச்சு. மாத்திரம் அதுக்குள்ள போய் அவனை பேசாம இங்க இந்த மணிவா அந்த ஜங்ஷனுக்கு வர சொல்லி எல்லாரும் கண்ணும் இப்படி சுருங்கிடுச்சு, டயர்டாயிடுச்சு, தூக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து மோனா அண்ட் ஜான் கொடுத்த மதர்ஸ் டே கிஃப்ட் இது. சரிங்களா, இதுதான் இந்த சாரீ தான் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இது என்கிட்ட இல்லாத கலர் தான் இது. இதையும் தச்சு நாளைக்கு நான் டெய்லர் வீட்டுக்கு போறேன். இதையும் கொடுத்து தச்சு இதை தைக்க கொடுத்துக்கணும். தைக்க கொடுத்துட்டு மாதா சாரி எடுத்துன்னு வந்தது. எனக்கு இன்னும் என் வீட்டுக்காரர் கொடுக்கவே இல்லை, என் பையன் கொடுக்கவே இல்லை கிஃப்ட். அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல பார்ப்பீங்க. ஓகேவா, அவங்க வாங்கி தரது கிஃப்ட் தரதெல்லாம் அடுத்த வீடியோல பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மோனா அண்ட் ஜான் கிட்ட வந்து தான் மதர்ஸ் டே கிஃப்ட் வந்து அங்கே போன யாருக்காவது மதர்ஸ் டே விஷ் பண்ணுமா? ஆமா, ஒருத்தருக்கு கூட விஷ் பண்ணாங்க. அவங்களும் எங்களுக்கு விஷ் பண்ணல, மறந்துட்டு எல்லாம் குசியில கும்பல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே எங்கனால குழந்தை பார்க்க நிறைய பேர் வந்துனே இருந்தாங்களா. அதனால நமக்கும் அவங்க வந்து கியூட்டா இருந்ததுனால பார்த்துனே இருந்துட்டு நம்ம அதையே பேசினு இருந்துட்டு வந்துட்டோமா. என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, ஏதோ ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்கே நேரம் சரியா இருந்தது. அப்புறம் கும்பலை பார்க்கவும் நம்ம அவங்க கதை பேச நம்ம கதை பேச அப்படின்னே டைம் போயிடுச்சு. சூப்பரா இருந்தது. இன்னைக்கு டே வந்து ஜாலியா சூப்பரா போச்சு. ஸ்மித்தி பார்த்ததுல ஹாப்பி, ஸ்மித்தியும் எங்களை பார்த்ததுல வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து அவளுக்குமே வந்து போஸ்ட் டெலிவரி டிப்ரெஷன் ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த டிப்ரெஷன்லாம் இல்லாம ஜாலியா இருந்தா அவ. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் சொந்த பந்தங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாமே அவளுக்கு இருக்கிறதுனால குழந்தை பார்த்துக்கிறதுக்கு மாறி 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 ஆள் வந்துடுறாங்க. அதனால அப்படிதான் இருந்தது. ஓகே, நாங்களும் வந்தாச்சு, வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் சந்தோஷமா.
நாளைக்கு வேற வேலைக்கெல்லாம் வெளியில போக வேண்டியதா இருக்கு. எல்லா வீடியோ நாளைக்கு பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.